Devils ஜோடி நம்பர் 1 ஜூனியர் தொடர்கிறது. Welcome back to Fiamma Devils ஜோடி நம்பர் 1 ஜூனியர். கல்யாணி பாத்தீங்களா இந்த சிலையெல்லாம்? நிறுத்து கண்ணு. அது ஆல்ரெடி நிறுத்திதாங்க யாருக்கு? நீ நிறுத்து கண்ணு. நான் தான் நிறுத்தினேன். சொல்லுங்க ஐயா. இந்த சிலையை பாத்தியா? பாத்தங்கய்யா, சூப்பரா இருக்குங்கய்யா. நம்ம பரம்பரை கண்ணு. மீசியா பார்த்தல? அருமையா அருமையா. மீசை எல்லாம் ஓகே. எப்பங்கய்யா இந்த மாதிரி உங்களுக்கு மாலை போடுறது? வெற்றி அடையும் போது நிறைய போட்டிருக்காங்க. யாருக்கு? யாருக்கோ. உங்கள்ட்ட போய் கேட்டேன் பாருங்க. அண்ட் இந்த சிலையெல்லாம் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும் அடுத்து வர பெர்ஃபார்மன்ஸ் அமர்க்கலமான பெர்ஃபார்மன்ஸா இருக்கும்னு. கண்டிப்பா. அத கொடுக்க போற ஜோடி யாரு? மதன் அண்ட் கேப்ரியலா. ஆனை உடைக்கும் போட்டி. இப்போ போட்டுதுன்னா பரவாயில்லைப்பா. இதுல காமிக்கலாம். அப்படியே வா அப்படியே வா. அடுத்து அவ்வளோக்கப்பா வா. அடுத்து வந்துடாம நெருங்கி Hey, who are you, man? தமிழென்ற நான் ஒரு தமிழெண்டா, எனக்கு பலம் ஏன் ரசிகண்டா, கெட்டவன் பேரெடுத்த நல்லவண்டா, என் வெற்றிக்கு காரணம் ஆண்டவண்டா. தமிழென்ற நான் ஒரு தமிழெண்டா, எனக்கு பலம் ஏன் ரசிகண்டா, கெட்டவன் பேரெடுத்த நல்லவண்டா, என் வெற்றிக்கு காரணம் ஆண்டவண்டா. பல பெற்றவண்டா, அலை கணம் விட்டவண்டா, தடை பல பெற்றவண்டா, அலை கணம் விட்டவண்டா, தகுந்தண்டா எப்போதுமே பண்ணாதவண்டா. முகுலமு எகுலமு தெவி திசை மக்கள் எல்லாம் எப்போதும் எங்கோடுதா. கூட்டம் 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 எங்க தமிழுக்கு வருகிற கூட்டம். ஆட்டம் 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 சிலம்பரசனின் சிலம்பாட்டம். மதன் அண்ட் கேப்ரியலா ஒரு செம்ம திருவிழா, ஒரு கமர்ஷியல் திருவிழா பார்த்துருக்கோம். அண்ட் ஜட்ஜஸ் கேட்கலாமா? உண்மையிலேயே இன்னும் உங்க பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அர்னால்டு அர்ச்சனை பண்ணி நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். அவ்வளவு அழகா அர்ச்சனை பண்ணாரு. ஃபர்ஸ்ட் நான் யார்கிட்ட கேட்க போறேன் தெரியுமா? நம்மளுடைய நாட்டாமட்ட தான். ஏன்னா திருவிழானா அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாரு. சொல்லுங்க நாட்டாம. முதல்ல அவங்க வீட்டுல போயிட்டு சுத்தி போட சொல்லுங்கண்ணே அந்த குழந்தைங்களுக்கு. ஆனா இந்த குழந்தைங்களை சுத்தி போட்டா அவங்க குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க ஐயா? நல்ல பசங்க ஐயா, அவங்களையும் சுத்தி போடணும்.
ஆரத்தி எடுக்க சொன்ன பக்கி. ஓ தேங்க்யூ. இந்த பக்கத்துல முதல்ல ஒரு பையன் ஆடிட்டு இருந்தான்ல, அந்த ஓரத்துல கொத்தமல்லி கட்ட மாதிரி குப்புன்னு முடி வச்சுக்கிட்டேன். ஆமா, அந்த பையன்கிட்ட சொல்லி வை கண்ணு, என்னன்னு? நான் அவுத்து கூந்தல விட்டேன்னா அவன் விட பெருசா இருக்கான். நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க ஐயா, நம்ம அதை அப்புறமா டீல் பண்ணிக்குவோம். உமாரியாஸ் நீங்க சொல்லுங்க, நீங்க வந்து ஒரு ஸ்டாண்டிங் அதான் செலிப்ரேஷன் ரவுண்ட். இதுதான் செலிப்ரேஷன் ரவுண்ட். நிச்சயமா எல்லாமே இவங்க வந்து எதையுமே விட்டு வைக்கல. ப்ராப்பர்ட்டில இருந்து, டான்ஸ்ல இருந்து, கொரியோகிராஃபில இருந்து, காஸ்டியூம்ஸ்ல இருந்து, நேம் இட், தே ஹேவ் டன் இட். இதோட ஸ்கோர்ஸ் தெரிஞ்சுக்கலாமா அப்படியே? இந்த செலிப்ரேஷன் ரவுண்ட்ல மதன் கேப்ரியலோட ஸ்கோர்ஸ் வை நீங்க ஏன் ரெட் கொடுத்தீங்க? ஏப்பா ஏதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸா நல்லா ஆடும்போது என்கிட்ட கேட்கலாம் இல்லைங்க. அது என்னங்க பிரச்சனைனா மட்டும் ஏம்மா இப்படி போதும். ஏன் இப்படி இருக்கீங்க? எப்ப பார்த்தா நீ மைக்கிலேயே கேட்டுக்கிட்டு இருக்க, ஒரு வாட்டி டிங்கர் கேட்கலாம்ல. பட் ஒரே ஒரு விஷயம் நான் சொல்றேன், ஜோடி நம்பர் 1 ஜூனியர்ல இப்படி ஒரு ஜோடியை பார்க்க உண்மையாவே ரொம்ப 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 பெருமையா இருக்கு. தேங்க்யூ. என்ன ஒரு ஆட்டம், என்ன ஒரு டான்ஸ். கிரீனை தவிர வேற ஏதாவது கலர் தான் நான் அதுதான் ஆக்சுவலி கொடுத்துருப்பேன், வேற வழி இல்லை. கிரீன் ஃபியாமா